ஐயப்பன், வீரபத்திர கடவுள், பைரவர். மொத்தம் 5 பிள்ளைகள். இந்த 5 பிள்ளைல 3 பிள்ளைகளுக்கு அருகருகே கோயில் கொண்ட ஒரு அற்புதமான இடம் எது அப்படின்னா நம்ம பகுதி தான். ஏன்னா அருகிலே பைரவர் ஆலயம். கொஞ்சம் தாண்டி போனோம்னா பிள்ளையார்பட்டி, அதையும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா குன்றக்குடி. அப்ப சிவனுடைய 3 பிள்ளைகளுக்குமே தனிப்பட்ட ஆலயங்கள் நிறைய உண்டு. ஏன்னா உண்மையாலுமே குன்றக்குடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குன்றக்குடி மலையாகப்பட்டது எப்படியா வந்துச்சு அப்படின்னா முன்னே கொடுத்த ஏன்னா முருகப்பெருமானுக்கு பேசுறீங்களா குன்றக்குடியை பத்தி? இல்ல சாமி, முருகனுக்கு என்ன ஆரம்பிக்கிறேன், நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இல்ல நான் இந்த நம்பா இருக்கு. சரி, குன்றக்குடி ஏன் குன்றக்குடி பேர் வந்துச்சு? குன்றக்குடி நான் தொட்டு தான் பேசிட்டு இருக்கேன், தொட்டு பேசிட்டு இருக்கேன். அது சாபமாக வந்தது. என்ன சாபம் அப்படின்னா, இப்ப முருகப்பெருமானோட மயில் வாகனம் என்ன வாகனம்? மயில் சொல்லிட்டியே, மயில் வாகனம். அந்த மயிலுக்கே ஒரு நேரம் மண்ட கர்ப்பம் வந்துச்சான், தான் என்று அகந்தை வந்துச்சான். மந்திரவனை மத்தாக்கி வாசிக்கு நம்ம பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களையும் பார்க்கறது அமர்த்த கிடையும் போது தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்றாங்க, எப்படியாவது இந்த மயிலுக்கு ஏதாச்சும் ஒரு சண்டை ஏற்படுத்தணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கேன்னு சொல்லி அது சண்டை ஏற்படுத்த என்ன பண்றாங்க. இப்ப மகாவிஷ்ணு வாகனம் என்ன வாகனம்? கருட வாகனம். பிரம்மனுக்கு என்ன வாகனம்? அன்னப்பறவை. அப்ப அன்னப்பறவையும் கருட வாகனம் என்ன பண்றாரு, அந்த மயில் எடுத்து முழுங்கிருந்தான். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய எழுத்து முழுங்கிருச்சான். முழுங்கின காரணத்தினால அங்க பாக்குற மகாவிஷ்ணு பிரம்மனும் பார்த்தோம், என்னடா என்னோட வாகனத்தை காணவில்லையே அப்படின்னு பார்க்கும் போதுதான் போய் எங்க போகிறாரு இந்த விஷயத்தை தெரிஞ்சாலும் முருகப்பெருமான் போய் சொல்ல, முருகப்பெருமான போய் மயில் கிட்ட போய் இவனுக்கு அவளை மண்டகரமாவா உயினால என்னோட மாமனோட மைந்தன் எங்க அப்பாவோட வாகனத்தை எடுத்து முழுங்கிட்டே இல்ல. அப்பாவோட வாகனம் காளை மாடல, அப்பா வாகனத்தை முழுங்கலையே. மாமனோட தாய் மாமனோட மாமனுடைய வாகனம் சித்தப்பன வாகனம். அப்பனா சித்தப்பா தானே, அப்பனா சித்தப்பன. அதுக்கு ஈடுபடக்கூடாது. என்ன ஆமா, பிரம்மன் எப்படி சித்தப்பா ஆவாரு? எப்படி சொல்றீங்க? சித்தப்பாதே ஆவாரு. ஏன்னா சனத்குமாரன் அடுத்த பிள்ளை முருகனா பிறந்தது. அப்ப அவருக்கு அவர் அப்பான்னா அப்ப இவருக்கு சித்தப்பா தானே வேணும். அப்ப இது கூட தெரியாம இருப்போமா? அப்படிப்பட்ட கக்குடா ரே, கக்குடா வாந்தியடா, அட முழுங்கி வச்சிருக்கிய துப்புடான்னு சொல்ல. அப்ப எடுக்கிறாரு. சரி, நம்ம முருகப்பெருமான் சொல்லிட்டாரேன்னு அந்த வாகனத்தை என்ன பண்றாரு, அந்த கருட வாகனத்தை எடுத்து வாய்க்கிற எடுக்கும் போதுதான் அந்த வாகனத்துக்கு சாபத்தை கொடுக்கிறார் முருகப்பெருமான். என்னோட பேச்சை கேட்காம நீ செய்தனால நீ மலையாக போக வேண்டும் அப்படின்ற சாபத்தை கொடுக்கிறார். அந்த மலை விமோச்சனமாக போகட்டும்னா கலியுகத்தில் விமோச்சனமாக போகட்டும் அப்படின்ற அதனாலதான் அந்த மயிலுக்கு சாபம் கொடுத்தனால்தான் குன்றக்குழி மலையாக இருந்துச்சு. சூரபத்மன் தெரியுமா உங்களுக்கு? அவர் முருகப்பெருமான் இருக்கிற பிளந்தாரே சூரபத்மன். ஆனா அவன் ஆரம்பத்தில் 2 பேர், சூரன், பதுமன். அவன் 2 தம்பி, சிங்கமுகன், தாரகன். இந்த 4 பேருமே முருகனை நோக்கி தவம் செய்தவர்கள். இவர்கள் முக்தி கொடுக்க சொன்னது யாருன்னா, யார் சொன்னா? மயில் தான் சொல்லுச்சு. அப்படி மயில் சொன்னதுனால 4 பேருக்கு முக்தி கொடுத்து சிவகணங்களை வச்சுக்கிட்டார். இங்க தான் நம்பிக்கை துறவு ஆரம்பிக்குது. முக்தி கொடுக்க சொன்னதே மயில் தான். ஆனா அந்த மயிலை மாட்டி விட்டாங்க. யாரு? மயிலிட்ட போய் புரண்டி சொல்றாங்க இந்த 4 பேரும், ஐயா மயிலே உன்னைய விட அன்னப்பறவை பெரிய ஆளு, கருடன் பெரிய ஆளு, 2 பேரும் திமிரு ஆயிடுச்சு சொன்ன. மயிலுக்கு கோபம் வந்தது, எடுத்து விடுங்க கக்கி இது போல சாபத்தை கொடுத்தார். இன்னைக்கு பாறை வடிவிலே மயில் இருக்கக்கூடிய குன்றக்குடி. குன்றக்குடி மலையுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? அடிவாரத்திலிருந்து சரியா 40 மீட்டர் உயரம் கண்டிப்பா. ஆனா மேலக்கு அந்த ராஜகோபுரம் பார்த்தீங்களா, அது 16.5 அடி. மொத்தம் கூட்டினா குன்றக்குடி மலையுடைய உயரம் 56.5 அடி உயரத்தை கொண்டது குன்றக்குடி மலை. அந்த சுத்தல எவ்வளவு தெரியுமா? 6.25 ஏக்கர். சரியா குன்றக்குடி மலை. ஏக்கரை பத்தி எல்லாம் பேசுறீங்க. நம்ம குன்றக்குடி எப்படி நடுவுல வருவோம். பிள்ளையார்பட்டி இருக்க அந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? எந்த ஆலயத்துக்கு இல்லாத சிறப்பு. ஆசியா கண்டத்திலேயே பிள்ளையார் இப்படித்தான் இருப்பார்னு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆலயம் எது அப்படின்னா 1600 ஆண்டுகளை கடந்த ஒரு பழமைமிக்க ஆலயம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, மகேந்திர பல்லவ மன்னவனால் கட்டப்பட்டது என்று கல்வெட்டில் சொல்லுகிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப முருகனுக்கு தான் 6 படைன்னு சொல்றோம். ஆனா விநாயகருக்கும் 6 படை இருக்கு அப்படின்னா அதுல ஒன்றுதான் நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர். சரி, என்னென்ன 6 படை வீடு சொல்லுங்க பாப்போம். 6 படை இருக்கு. அது என்னென்ன? திருவண்ணாமலை உண்டு, விருதாச்சலம், திருமுதுகுன்றம், திருக்கடையூர், திருநாரையூர், பிள்ளையார்பட்டி என்ற 6 படை வீடுகளிலே முதல் படை வீடு பிள்ளையார் பிறந்த ஊரா கருதப்படுறதே பிள்ளையார்பட்டி தான். பரவாயில்ல, அஸ்திவாரம் நிறைய இருக்கு. இதனால எதை தொட்டாலும் பேசக்கூடிய தன்மை இருக்கணும் இல்லையா? நிறைய உண்டு, நிறைய பரவாயில்ல படிச்சிருக்கேன். என்ன பேச ஆசை? மனம் கோணினால் நூலைப்படி, மரம் கோணினால் நூலைப்படி இருக்காங்க. மனசு சரியில்லைன்னா புத்தகம் என்ற நூலை எடுத்து படிக்கணும். மரமாகப்பட்டது கோணலா இருந்தா நூலை எடுத்து பிடிக்கணும் இருக்காங்க. ஆனா மதுரை மீனாட்சி அப்படி இல்ல. ஒரு குளத்துக்கரையில சாதாரண துணி வைக்கிற படிக்கல்லாம் இருந்தது. இன்னைக்கு மதுரை மீனாட்சி. மீனாட்சிக்கு இந்த பகுதிக்கு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? எப்படி சாமி? மீனாட்சிக்கு தாலி கட்டினாரு. யாரு கட்டினா? தாலி கட்டினா சொக்கநாதர் கட்டினாரா? ஆமா. தாலிக்கு தங்கம் கொடுத்த ஊர் எந்த ஊரு? தங்கம் கொடுத்த ஊரா, தங்கம் எடுத்த ஊரா? தங்கம் கொடுத்த ஊரா, தங்கம் எடுத்த ஊரா? தங்கத்தை எடுத்து தானே கொடுத்தாங்க. எடுத்து தான் கொடுத்தாங்க. அப்புறம் 2 ஒரே கேள்வி தான். ஏன்னா பொன்னை பேற்றி எடுத்தனால தான் பொன் பேத்தி. அப்ப தங்கத்தை எடுத்ததனால தான் பொன் பேத்தி. பொன்னை பேற்றி எடுத்தனால பொன் பேத்தி அறந்தாங்கி பகுதியில. சரி, ஆவடல் பக்கத்துல இருக்கு. சரி, பொன்னை கொடுத்தது. அந்த பொன்னை தங்கமா இருக்கு,
தங்கத்தை தாலியா செய்தது தாலியா செய்தது எங்க அப்படின்னா திருமாங்கல்யம். தங்கத்தை தாலியாக திருமாங்கல்யம் செய்தனால் தான் திருமங்கலம் என்று அழைக்கப்படுறார்கள். பரவாயில்லையே, அஸ்திவாரம் நல்லதே போட்டுருக்கேன். என்ன சாமி உங்களை எல்லாம் சந்திக்கணும், இதை கூட நான் படிக்கலாம் சும்மா இருக்க முடியுமா? மீனாட்சி அம்மன் போட்டுருக்க மூக்குத்தி என்ன மூக்குத்தி தெரியுமா? அது மரகத முக்குத்தி அப்படின்னு சொன்னா ஆமா போடுவீங்க. உருக்கி இப்படி உருக்கி ஏன்னா இவ்வளவு நேரம் ஆமா சொல்றதுமா ஈழா போட்டு விட்டுப்பேன். நீ சரியா சொன்னதை ஈழ போடு. சொல்லுங்க, தப்பா சொன்னா மறுத்த பேச முடியும். அதெல்லாம் அப்படியே ஓட்டுக்கு மூக்குத்தி என்ன மூக்குத்தி? அதத்தான் சொல்றேன் நானு. இந்த இடத்துல நீங்க ஆமா போடுவீங்களான்னு தப்புன்னு மறுத்து பேசுவேன். ஏன்னா மூக்குத்தி எடுத்த இடம் அது நாகரத்ன பள்ளம்ன்ற ஊரு, அறந்தாங்கி பக்கத்துல. அப்ப மூக்குத்தி பேரு நாகரத்ன மூக்குத்தி. அப்ப இப்ப போட்டுறது மாணிக்க மூக்குத்தி. ரெண்டுக்கு வித்தியாசம் நிறைய. இப்ப நம்ம வந்திருக்க ஆலயங்கள்